நிமால் இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ் பார்க்க போகிறான். இங்கிலீஷ் கிளாஸ். ஓகே சார். இங்கிலீஷ். ஓகே. எல்லாருக்கும் ஒரு பழமொழி தெரியுமா? வடக்கு வாழ்றது தெற்கு தேய்றது. அதுக்கு ரீசன் என்ன? என்ன மாதிரி நல்ல ஒரு ஆசிரியர் இங்கிலீஷ் சொல்லித்தர்தான். அதுதான் உங்களுக்கு நல்ல ஸ்டூடெண்ட், குட் ஸ்டூடெண்ட் வருது. குட். ஓகே, கிளாஸ் போகலாம். இது ஃபர்ஸ்ட் வேர்டு NATIONAL. நட்டி ஓனல். வெரி குட், நட்டி ஓனல். ரெண்டாவது VEGETARAN. பிகி டரைன். அடுத்து TAMIL NADO. தம்னைல் நடு. வெரி குட். நெக்ஸ்ட் MT means बोलो क्या? MT means क्या? பானை. காலி பானை. காலி பானையிலே MT சொல்லுவோம். ஆமாம். ஓகே. பெரிய பானைனா என்ன சொல்லும்? பெரிய பானை காலியாக இருந்தால் என்ன சொல்லும்? MTலே முன்னாடி இன்னொரு M சேர்த்துக்கணும், அப்புறம் இந்த பக்கம் ஒரு T சேர்த்துக்கணும். இப்போ சொல்லுங்க. பெரிய பானை பெருசா காலியாக இருக்கு, பெருசா சொல்றீங்க, அவள் தான். சிம்பிள் இங்கிலீஷ். ஓகே. அடுத்து UTTAR PRADSH. उदार परदेश. परदेश, उदार परदेश. करेक्ट. TWI TTAR ट्विंटर. வெரி குட். நாளைக்கு நம்ம கிராமர் சொல்லித்தரான். கிராமர்லே நான் புலி. ஓகே. நாளைக்கு இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிட்டு நாளைக்கு பார்ப்போம். ஓகே, பாய். போகலாம். அரே அக்யூஸ் கைதி எல்லாம் கியூலே வா, கியூலே வா. संगीत सत्ता माड़ी. शीघ्रम वा. अरे कमाल. पीछे 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 पीछे. सेल में अटेंडेंस रुको. नेम में बोलो. प्रेजेंट सुन ले. பாம்பு பட்டாபி வந்திருக்கு. ஓகே. பிளேடு ரவி. ஓகே. ஆட்டோ ஆறுமுகம். ஓகே. கத்தி குத்து கந்தேன் வந்திருக்கு. சோசியல் மீடியா சோமசுந்தரம். சோசியல் மீடியா क्या? என்ன சோசியல் மீடியான்னு பேர் வச்சிருக்கு? என்ன சார், நம்ம ஃபுல்லாகவே சோசியல் மீடியாவில் தான் க்ரைம். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேக் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணும். சரி. பிரியா அகர்வால், சோனியா ஷெட்டி, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்களுக்கு ஹாய் ஹலோ ஹவாரியூன்னு மெசேஜ் பண்ணும். அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணும். அதில் நான் திருப்பி ஐ லவ் யூன்னு ஒரு பிச் போடும். அதில் மாற்ற பசங்க பல பேர் சார். அந்த பசங்களுக்கு வீடியோ கால் பண்ணி அதை மார்ஃபிங் பண்ணி அதில் நான் நல்லா காசு பார்க்கணும் சார். அது நீ தானடா? நான் தான் சார். ஓகே ஓகே. नेक्स्ट लोन लोगनाथन किधर है? सर नादा सर. என்ன லோன் லோகநாதன் பேர் இருக்கு? யாரு சார்? ஒரு லோன் ஆப் ஃபேக்கா ஓபன் பண்ணி ஆப் மூலமா 2000 கடன் கொடுப்பேன். திரும்பி அவங்க கட்டினாலும் சரி கட்டலனாலும் சரி அவங்க போட்டோ நியூட் போட்டோ அவங்களுக்கே அனுப்பும். அது நீதானா? நான் தான். ஆன்லைன் லோன். அடுத்து ஏடிஎம் ஏழுமலை किधर है? சார் நிம்மல் சார். ஏடிஎம் நிம்மல் கார்டுல இருக்க 7 நம்பரை வாங்கி அக்கவுண்ட்ல இருக்கிற பைசாவை எல்லாம் எடுத்துடும். அந்த வாய்ஸ் நீதானே? ஆமா சார். பூரா அக்யூஸ்டும் இங்க இருக்கு. அதனால தான் இவ்ளோ ஜாலியா இருக்குது. ரெடி வடக்கே. சரி, நம்ம நாட்டில் நம்ம சிஎம் ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்திருக்கு. என்ன, உங்கள் கைதிகள் எல்லாருக்கும் பாவம் நிறைய போயிடுச்சு. கைதிகளோட பாவம் எல்லாம் குறையணும். சரியா? இது பண்ணால் உங்கள் தண்டனை காலம் குறைய வாய்ப்பு இருக்கு. சரியா? தண்டனை காலம் குறையும். நம்ம சிஎம் நல்ல ஏற்பாடு பண்ணிருக்கு. என்ன ஏற்பாடு? இது கும்பமேளால இருந்து கொண்டு வந்தா தண்ணி. இதுல நீங்க எல்லாம் சேர்ந்து குளிச்சா உங்க பாவம் கழியும். நம்ம உப்பில இருக்க எல்லா ஜெயிலும் இந்த சிஸ்டம் இன்னையில இருந்து இருது. எல்லாம் குனிங்க, உட்காருங்க. குளிப்பாட்டுறேன், உட்காருங்க. உட்காரு. ஊத்து. என்னடா மஞ்சள் கலர்ல வருது? அது தண்ணில இருந்து வருது சார். சக்கரை தண்ணி கலந்துட்டானுங்களோ? பரவாயில்ல, குளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ரொம்ப கப் அடிக்குது சார். ஓகே, ரோக்கோ. செல்மே செல்லோ. இந்த திட்டம் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆகி வேர்ல்டே புனிதமாகணும் என்று நம்மளுடைய நாட்டில் ஹிந்தியை திணிக்கிறார்கள். அந்த ஹிந்தி திணிப்பை
ஒருவர் எதிர்த்து கொண்டிருக்கின்றார். அவர் அந்த கூட்டத்திலே வெள்ளை முடியோ தாடியோடு இருக்கக்கூடிய ஒருவர் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறார். ஆம், நான் தான் எதிர்க்கின்றேன். இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் நாம் வளர்த்த அந்த குழந்தைக்கு தற்போது 8 வயதாகிறது. அந்த குழந்தை அடுத்த வருடம் நாடாளுமன்றத்திலே பேச போகின்றது. அந்த குழந்தை பேச போகின்றது. நமக்கு நாடாளுமன்றத்துல கொடுப்பாங்களா? கொடுப்பார்கள். நம்பித்தானே நானும் போயிருக்கிறேன். கொடுத்தான் ஆக வேண்டும். அது பெரிய ஏமாற்றமாக எனக்கு இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் அடுத்த படத்திற்கு கால் ஷீட் வாங்கி போடுவேன். நடுவில் அன்புமணி ரகுவரன் இல்ல வேண்டாம், இதே போலாம். அடுத்த வருடம் நாடாளுமன்றத்தில் அந்த குரல் ஒலிக்கிறது. அதுக்கு அடுத்த வருடம் சட்டமன்றத்திலே உங்களுடைய குரல்கள் ஒலிக்க போகிறது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்லு, சும்மா சொல்லு. என்ன செய்ய வேண்டும்? டார்ச் லைட். இப்படி பல டார்ச் லைட்டுகளை உடைக்க வேண்டும். எல்லாரும் என்னை கேட்கிறார்கள், நீங்கள் அரசியலில் ஒரு தோற்ற அரசியல்வாதி. நான் தோற்ற அரசியல்வாதி தான். எதனால் தோற்றேன்? அந்த கேள்வியை நான் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். எனக்கு மீண்டும் மீண்டும் அன்பு ஒரு வாய்ஸ். எதனால் தோற்றேன்? நான் 20 வருடத்திற்கு முன்பே நான் வர வேண்டியது. அன்று நான் வரவில்லை. அதனால் இன்று நான் தோற்று நிற்கின்றேன். ஆண்டவரே, அப்ப எங்க போயிருந்தீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி? வெறுமாண்டே ஷூட்டிங்கில் நான் பிஸியாக இருந்தேன். ராஜா அந்த இயரில் 2 பட்டங்களை நான் கொடுத்ததனால் அந்த இடத்துல நான் பிஸியாக இருந்தேன். 20 வருடம் 2004 நான் இந்த இடத்தில் இருந்திருக்கக்கூடிய இருப்பேன். அது பிறகு நான் இன்னொன்றும் சொல்லுவேன். நான் என்னதான் செலிபிரிட்டியாக இருந்தாலும், என்னுடைய படங்கள் கோடிக்கணக்கில் வசூல்களை நீட்டினாலும், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ரசிகர்கள் படத்திற்கு வந்தாலும் அது வாக்காளர்களாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்கிறது. உதாரணத்திற்கு நான் சமீபத்தில் கல்கி ஒரு படம் எடுத்தேன். அதில் நான் கெஸ்ட் ரோலாகத்தான் நடித்தேன். அதிலேயே எனக்கு ரசிகர்கள் கலெக்ஷன் நிறைய போனாலும் அது ஓட்டாக மாறவில்லை என்ற அந்த வருத்தம். அந்த படத்தில் ஹீரோவே கெஸ்ட் ரோல் என்பது அது வேறு. ஆனால் அப்போது என்னுடைய அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டேன், வாக்காளர்கள் வேறு, ரசிகர்கள் வேறு என்பதை. இது கூடிய விரைவில் எல்லாருக்குமே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி. நியூஸ் டிஎன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய வீடியோக்களை பல மாவட்டங்கள்லேருந்து, பல மாநிலங்கள்லேருந்து, ஏன் பல நாடுகள்லேருந்து கூட பார்த்துட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் இருக்க இடத்தெல்லாம் போட்டு கூட நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கீங்க. நிறைய பேர் நாங்கள் கேட்காமலே நிதியுதவிலாம் கூட கொடுத்துருக்கீங்க. கீழே இருக்க தேங்க்ஸ் பட்டன் மூலிமா நிறைய பேர் நிதி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் கூட அவங்க எல்லாருக்குமே நேம் மென்ஷன் பண்ணி அவங்க எல்லாருக்குமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த நேரத்தில் நான் எதுக்காக உங்கள் கூட இணைஞ்சிருக்கேன் அப்படின்னா, எங்களுக்கு நியூஸ் டிஎன் குழுமத்துக்கு வாடிக்கையாளராக நீங்கள் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள்கிட்ட சில ரெக்வஸ்ட் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகிடுச்சு முடங்கி. அது மூலிமா ஒரு தொகை வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அது ஃபேஸ்புக் பக்கம் ஹேங் ஆகிடுச்சு. புதுசாக ஒரு நியூஸ் டிஎன் ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் அதிலிருந்து வருமானம் எதுவுமே வரல, இன்னும் தொடங்கலை. அதுக்கான லிங்க்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி ட்விட்டர் பக்கமும் முடங்கிருச்சு. இப்போ தான் அதை ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அதுலேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டா பக்கத்தில் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறது எங்களோட ரீச்சுக்கு தான் உதவுமே தவிர எங்களை மேலும் வளர்த்தெடுக்கிறதுக்கு, பொருளாதார ரீதியாக எங்களை வளர்த்தெடுக்கிறதுக்கு நீங்கள் யூடியூப்பில் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நிறைய உதவி உங்கள் மூலிமா இருந்து வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதை தாண்டி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு முழுக்க வேணும். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப் சேனல் கூட வச்சுருக்கோம். அந்த லிங்க்கும் கீழே கொடுத்துருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 2 வீடியோ 3 வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு பல பிரச்சனைகள், சிஸ்டம் இல்லை, கேமரா இல்லை, கார்டு இல்லை, நபர்களுமே இல்லை எடிட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி பொருளாதார ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ உங்களுடைய உதவி மூலிமா தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். உங்களுடைய ஆதரவை நம்பியே எங்களுடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.